என்னக்கா ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல ஜெயந்தி. இன்னைக்கு மாமா கழுத்து புடிச்சுக்கிட்டு உன்னை கொன்னுடுவேன்னு சொன்னது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அட விடுங்கக்கா, நமக்கு இதெல்லாம் புதுசா என்ன? இல்லதான், ஆனா பசங்க வளர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நீ தேவையில்லைன்னு சொன்னது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லக்கா, அவர் எது கோவத்துல சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. அம்மா அம்மா என்ன சித்ரா? என்ன சித்ரா, எதுக்காக இப்படி ஓடி வர? அங்க ஒரு பெரிய கொடுமையே நடக்குதுமா. இந்த அக்காவும் கர்ணா அண்ணனும் எப்பவுமே ஒண்ணு சேரக்கூடாதுன்னு அப்பாவும் சித்தப்பாவும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன சொல்லு சித்ரா, என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க? ஆமா சித்தி, நாளைக்கு அவங்க டிவோர்ஸ் கேஸோட ஃபர்ஸ்ட் ஹியரிங்கா. ஐயோ, அதுக்கு இவங்க 2 பேரும் தவறாம போகணும். அப்பாவும் சித்தப்பாவும் போக சொல்லிட்டு இருக்காங்க. வழக்கம் போல கர்ணா அண்ணா வேற வழி இல்லாம தலையாட்டிட்டாரு. இந்து அக்காவும் அண்ணன் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்ட கோவத்துல எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துட்டாங்க. அப்பாவும் சித்தப்பாவும் இந்த ஹியரிங்க்கு போய் இந்த கேஸ் ஒழுங்கா நடந்துருச்சுன்னா 6 மாசத்துல இவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டு கர்ணா அண்ணனுக்கு புவனா அக்காவை கல்யாணம் பண்றதா பேசிட்டு இருந்தாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஏதாவது பண்ணணும்க்கா, இதை விடக்கூடாது. நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்துவும் நல்லா இருக்கணும். அவங்க பிரிஞ்சிடக்கூடாதுக்கா. அப்படின்னா அவங்கள இதுக்கு போக விடாம பண்ணணும் சித்தி. ஆனா இத நாம இந்து கிட்ட சொன்னா அவ கேப்பாளா? இல்லக்கா, போக கூடாதுன்னு சொன்னா கண்டிப்பா கேட்க மாட்டா. அதுக்கு நாம ஏதாவது பிளான் பண்ணி கோர்ட்டுக்கு போக விடாம பண்ணலாம். என்ன பண்றது? பேசாம நாம எப்பவும் பண்ற மாதிரி நாளைக்கும் விடிய காலையிலே இந்துவை கூட்டிக்கிட்டு வெளியே எங்கேயாவது கோயில் விசேஷம்னு சொல்லி போயிடலாமா? மா இல்லம்மா, அது சரியா வராது. அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்மள கொன்னே போட்டுருவாரு. பேசாம கர்ணா ஓட்டிட்டு போற வண்டியோட பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டுலாமா? ஏன் சித்தி, பைக் இல்லைன்னா கார்ல போயிடுவாங்க. நீங்க வேற ஐடியா கொடுக்குறேன்னு. சித்தி, என்னது இது? அது ஏதோ கபில் ஷோமா. அதுல புருஷன் பொண்டாட்டிய கலந்துட்டு ஜெயிச்சா 50,000 ரூபாய் பணம் கொடுக்கறதா சொல்லி இப்பதான் ஒரு பையன் வந்து கொடுத்துட்டு போனான். சித்தி, ஒரு ஐடியா. என்ன ஐடியா? நாளைக்கு அவங்க 2 பேரும் அங்க போகாம இந்த கப்பிள் கான்டெஸ்ட்க்கு அனுப்பி வச்சுட்டா? ஆனா அவங்க எப்படி அதுக்கு போவாங்க? கண்டிப்பா 2 பேரும் முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்.